தோல்வி யாருக்கு அப்படின்றத விட ஒரு உண்மை நமக்கு இதுல தெரியுது. அமைதி நிலநாட்ட 2,00,000 பேரை கொண்டாங்க. உண்மையிலேயே அவ்வளவு பவர் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்க, அபார்ட்மெண்ட்டை, மிகப்பெரிய அபார்ட்மெண்ட்டை மிசைல் அட்டாக்ல சதைச்சிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்காக கையேந்திர மக்களை சுட்டுக் கொள்றான். நேற்று ஈரான் வந்து யூஎஸ் மேலே தாக்குதல் பண்ண நியூஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு காலையில் ட்ரம்ப் வந்து போர் நிறுத்திட்டேன் அப்படின்னு அவர் ஒரு அறிவிப்பை கொடுத்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஈரான் மறுப்பு தெரிவிச்சிருக்கு. நாங்கள் அப்படி எந்த அக்ரிமெண்ட்லையும் சைன் பண்ணலை, இவங்களாவே சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருந்தது. அதுக்கடுத்து ட்ரம்ப் அவர்கள் வந்து எந்த ஒரு பதிவுமே பண்ணல. அவருடைய சோஷியல் மீடியாவில் வந்து எந்த ஒரு பதிவுமே பண்ணல. அதுக்கடுத்து இவங்க அட்டாக் பண்ணுறது பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. இஸ்ரேலேருந்து வந்த நியூஸ் என்ன அப்படின்னா, அல் ஜசீரால வந்திருக்கு. 3 பேர் இறந்துருக்காங்க. இவர் போர் நிறுத்தம்னு அறிவிச்சிருக்காரு இல்லையா, இவர் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு இல்லையா, அந்த கேப்பில் 3 பேர் மிசைல் அட்டாக்ல இறந்துருக்காங்க இஸ்ரேலில். இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தான், பெரிய லெவலில் நீங்கள் அந்த நியூஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பில்டிங், ஒரு பேர் கிட்டத்தட்ட ஒரு 15 மாடி பில்டிங் வந்து முழுவதுமாக செதஞ்சு போயிருக்கு ஈரான் அட்டாக்ல. ஒரு டெத்துன்னா. அதுக்கடுத்து 30 மிசைல் வந்து உள்ள விழுந்துருச்சு. 50 அடிச்சாங்க, 20 தடுத்துட்டோம், 30 விழுந்துருச்சுன்னா. அதில் எத்தனை டெத்து தெரியுமா சொன்னா? 8. 30 மிசைல் விழுந்திருக்கு, 8 டெத் தான். இந்த போர் நிறுத்தம்ன்றத சொல்லி ஈரான் அட்டாக் பண்ணதில் 3 டெத் தான். அந்த இவங்க சைட்லேருந்து தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எந்த அக்ரிமெண்ட்டில் அப்படி சைன் பண்ணலைன்னு. நிறுத்தினதை மீறி அட்டாக் பண்ணுறாங்கன்றத பின்பத்தை காட்டுறதுக்கு தான் அந்த பேச்சு. ஆனால் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஈரானுடைய அஃபிஷியலாக அவங்களுடைய தொலைக்காட்சியிலுமே தெரிவிச்சிட்டாங்க போரை நிறுத்திட்டோம் அப்படின்ட்டு. அதை மட்டும் அவங்க சொல்லலை. அவங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ட்ரம்ப் கெஞ்சினார் எங்ககிட்ட, போரை நிறுத்துங்கன்னு கெஞ்சினாரு. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்த மாதிரி தோல்வி யாருக்கு அப்படின்றத விட ஒரு உண்மை நமக்கு இதில் தெரியுது. என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் யூஎஸ் வந்து நம்ம எப்படியெல்லாம் ஒரு பின்பத்தை கட்டமைச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் நினச்சா என்ன வேணால் பண்ணுவோம், நாங்கள் வந்து வல்லரசு, அவ்வளோ ஒரு ஆயுதம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குன்னு. இப்போ ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கு, பதில் அட்டாக் பண்ணியிருக்கு. யூஎஸ் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு பதில் ஈரான் அட்டாக் பண்ணியிருக்கு. உண்மையிலேயே அவ்வளோ பவர் இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கணும், திரும்பவும் ஈரான் அடிச்சிருக்கணும்ல. ஆனால் உடனே அன்னைக்கு விடிய காலையிலேயே என்ன நியூஸ் வருதுன்னா, போரை நிறுத்திட்டேன்றாரு. யார்? அடி வாங்கினவர் ட்ரம்ப்பு. திரும்ப அடிச்சிருக்கணும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆர்மின்றாருல, திரும்ப அடிச்சிருக்கணும். ஆனால் போரை நிறுத்திட்டேன்றாரு. ஈரான் வந்து அவ்வளோ வீக்காக இது காமிச்சாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, போரெல்லாம் நிறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேச்சுவார்த்தை நடந்திருக்கு போல இருக்கு, ஒத்துக்கிட்டாங்க போரை நிறுத்திட்டோம் அப்படின்னு. இதோட நிறுத்திருக்கலாம். ஆனால் இதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரம்ப் கெஞ்சினார் எங்ககிட்ட பேச்சுவார்த்தையில், அதனால நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எந்த மறுப்பு தெரிவித்தோம் இது வரைக்கும், இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ட்ரம்ப்புடைய சோஷியல் மீடியாவிலேருந்து எந்த ஒரு நியூஸுமே வரல, நான் அந்த மாதிரி செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ இன்னொன்று வந்திருக்கு என்னன்னா, இப்போது போர் நிறுத்துறோன்றதை அறிவித்தோம், அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இஸ்ரேல் இப்போ கதறுது. அல் ஜசீராவில், எக்கனாமிக் டைம்ஸ்லாம் வந்திருக்குது இந்த நியூஸ். வந்து இவங்க மிசைல் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டை, மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட்டை மிசைல் அட்டாக்ல சதைச்சிருக்கிறாங்க. உள்ளே ஏதாவது பாடி இருக்கா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலில். ஸோ இப்போ ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி வந்து 2 பேருமே வந்து அக்ரிமெண்ட்டை மீறிட்டாங்க, போர் நிறுத்த ஒப்பந்தத்தை 2 பேருமே மீறிட்டாங்க அப்படின்ற மாதிரி இப்போ போட்டிருக்காரு. தவிர கெஞ்சலை அப்படின்றத அவர் போடலை. எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் இந்த நியூஸை வந்து என்ன காட்டுது அப்படின்னா, இவ்வளோ நாள் இவங்க வந்து பின்பத்தை வச்சு மட்டுமே உலகத்தை மிரட்டிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிற ரீசன் என்னவா தெரியுமா இருக்கும், நான் அமைதிக்காக இதெல்லாம் செய்கிறேன்னுவான். ஆனால் ஒரு நாட்டுக்குள்ளே போவான், கொள்ளடிப்பான், ஆட்சியை கவுத்தி விடுவான், இவன் ஆட்சியை இவனோட பொம்மை ஆட்சியை அங்கே நிலுவான், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு அமைதிக்காக பண்ணணும் அப்படின்வான். எது அமைதி? இன்னைய டேட்டு வரைக்கும் பலஸ்தீனில் சாப்பாட்டுக்காக கையேந்திர மக்களை சுட்டுக் கொள்றான், கூட்டமாக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அந்த உயிர்களை போகாமல் பாதுகாக்கிறது, அது அமைதி. அதுக்கு ஒரு ஸ்டெப் எடு, அது அமைதி. அதை பண்ணுறது கிடையாது. இஸ்ரேல் தான் முதல்ல ஈரான் அடிச்சது, உலகமே பார்த்தது, நல்லா தெரியும் இது அநியாயமான ஒரு விஷயம். சப்போர்ட்டுக்கு நீ வர, என்னன்னு சொல்லிட்டு வர, உலக அமைதியை நான் காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு வர. எந்த வகையில் நியாயம்? சரி ரைட்டு, வந்த ரைட்டு, ஏதோ ஒரு வகையில் உனக்கு ஒரு ஆதாயம், இல்லை உனக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கு, ரைட்டு வந்தாச்சு. சம்மந்தமே இல்லாமல் ஈரானை எதுக்கு யூஎஸ் அடிக்கணும்? என்ன சம்மந்தம் இருக்குது அடிக்கிறதுக்கு? சரி அடித்தாச்சு, ரைட்டு. மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய பலம் கொண்ட நாடுன்னு சொல்கிற நீ எப்படி அடிச்சிருக்காங்கன்னா, இவங்க அட்டாக் பண்ணும் போது அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. ஈரானால் அவ்வளோ சீக்கிரம் பதில் அட்டாக் கொடுத்துருவாங்கன்னு தெரிஞ்சு கப்பல்களை எல்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அங்கேருந்து இடத்துலேருந்து நகர்த்தியாச்சு. ஸோ அவன் அடிப்பான்றதை தெரிஞ்சு தான் நீ நவுத்திருக்க. நீ தைரியமாக நடந்தால் நிப்பாட்டி வைக்க வேண்டியது தானே, எதுக்கு ஓடணும்? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சு என்னன்னா, இந்த உலகத்தில் பின்பத்தை வச்சு மட்டுமே பொலை போட்டுக்கிட்டு இருந்த நாடு
யூஎஸ் அப்புறம் இஸ்ரேல். இப்போ அவங்களுக்கு மக்கள் சாவறது, இந்த பில்டிங்கை இது பண்ணுறதெல்லாம் அவங்களுக்கு மேட்டர் கிடையாது. அதெல்லாம் அவங்க எப்படியும் ரெடி பண்ணுருவாங்க. மக்கள் சாவறதுலாம் அவங்களுக்கு வந்து அந்த தேசப்பற்றோ இல்லை நாட்டு மக்கள் மேலே பற்றோலாம் கிடையாது. என்ன விஷயம் தெரியுமா, அவங்க இது வரைக்கும் மொசாட்டு, இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்பை நாங்கள் தான் அப்படின்னா, வெப்பன்ஸில் நாங்கள் தான்னா, ஆர்கனைசேஷன் அது இதுன்னு எங்களுடைய கம்பெனி இல்லாத நாடே கிடையாது, எங்கள் ப்ராடக்டை யூஸ் பண்ணாத மக்கள் எல்லாத்துலேயுமே ஒரு பில்டப்பு. அந்த பின்பம் உடையுது இப்போ. அதுதான் அவங்களுக்கு பிரச்சனை இப்போ. அதுக்கு தான் இப்போ எவ்வளோ டீசெண்டாக கெஞ்ச முடியுமோ அவ்வளோ டீசெண்டாக கெஞ்சுறானுங்க. அதாவது இப்போ கடைசியில் எங்கே தான் நிற்பானுங்க, இப்போ அட்டாக் நடக்குதா இது அதுன்னு போடுறானுங்க நியூஸை, கடைசியில் எங்கே வந்து நிற்பானுங்கன்னா ஈரானில் ஆட்சியை கவுத்தி விட்டு இவனுங்க ஆட்சி வைக்க பார்ப்பானுங்க. இப்போ இதுதான் நடக்கும். இந்த கம்பெனி இருக்கார் இல்லையா, அவரை விட மாட்டானுங்க. போர் நிறுத்தமே ஏற்பட்டாலும் அவரை விட மாட்டானுங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு, இந்த ஆள் நம்ம பேச்ச கேட்க மாட்டாரு, இவரை வச்சுக்கிட்டு இருந்தா என்றைக்குமே நமக்கு திரட்டு தான். பத்தாததுக்கு இவ்வளோ பலம் இருக்குன்றதை இப்போ தான் பார்க்குறாங்க. ஈரான் கிட்ட இவ்வளோ ஒரு பலம் இருக்குது அப்படின்றதையும் இவங்க இப்போ தான் நோட் பண்ணுறானுங்க. கண்டிப்பாக அவரை விட்டு வைக்க மாட்டாங்க. ஒன்று அவரை முடிப்பாங்க, இல்லைனா அவரை கவுத்திட்டு வேறு ஆட்சி கொண்டு வருவாங்க. வேறு ஆட்சி கொண்டு வராங்கன்னா இப்படி மற்ற இஸ்லாமிய நாடுகளில் எப்படி பொம்மை ஆட்சி நடக்குது அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொண்டு வந்தால் முடிப்பாங்களே தவிர இவனுங்க அடங்கவே மாட்டானுங்க. ஆனால் இவனுங்க எடுக்கிற கத்தி எடுப்பானுங்க. எதுக்கு அர்த்தம் கேட்டால் அமைதியான நாடு எடுத்துன்னு 5000 அணுகுண்டு வச்சிருக்கானா, எதுக்கு 5000 அணுகுண்டு வச்சிருக்கான்னு தெரியல. ஒரு அணுகுண்டு செஞ்ச வேலையை பார்த்தோம். அந்த ஒரு அணுகுண்டு செஞ்ச வேலையை பார்த்தோம்ல, அந்த அணுகுண்டை யார் முதல்ல செஞ்சது? யூஎஸ் தான். அமைதி நிலநாட்டை 2 லட்சம் பேரை கொண்டாங்க ஜப்பானில். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றத அடுத்த அப்டேட்டை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.